ஏற்கனவே நம்ம முற்றாயுதம் பார்த்துட்டோம். இப்போ முற்றுமை பார்க்கலாம். அதாவது என்ற விகுதி ஒரு வார்த்தையில் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது எண்ணும்மை, மறைஞ்சு வந்தால் உம்மைத்தொகை என்று உங்களுக்கு தெரியும். அந்த என்ற வார்த்தை அல்லது விகுதி முற்று பெற வைத்தால் அது முற்றுமைன்னு பேர். இப்போ உலகம் யாவையும் அப்படின்னா அதற்கு பிறகு எதுவுமே இல்லை. அது முற்று பெற்றான ஒரு சொல், முடிந்த ஒரு சொல். அதற்கு பிறகு உலகத்தில் எதுவுமே இல்லை. உலகம் யாவையும். அப்போ அங்கே வரக்கூடிய வந்து முற்றுமை. நால்வரும் சமயக்குறவர்கள் அப்படின்னா திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த நால்வரை தவிர வேறு யாரும் சமயக்குறவர்கள் அல்ல. எனவே நால்வரும் என்று முற்று பெற்றாச்சு. எனவே அதுக்கெல்லாம் முற்றுமை அப்படின்னு பேர். படற்கையில் வரக்கூடிய எல்லாம் என்ற சொற்களுக்கு பிறகக்கூடிய கூட முற்றுமை தான். இப்போ எல்லாரிடத்தும் எல்லா இடமும் அப்படின்னா எல்லா இடம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்தையும், அதுக்கு பிறகு அது இல்லை. அதனால் அதுவும் முற்றுமை தான். எல்லா இடமும்னா எல்லா இடமும், அதுக்கு பிறகு எந்த இடமும் இல்லை, அதுவும் முற்றுமை தான். இதெல்லாம் படற்கையில் வரக்கூடிய எல்லாம் என்ற வார்த்தைக்கு பிறகு வரக்கூடிய வந்து முற்றுமை தான். அனைத்து நாடுகளும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது முற்றுமை தான். உயர்வு சிறப்பு உண்மைன்னா இப்போ தாயினும் சால பரிந்தூட்டி அப்படின்னா தாயை விட இந்த உலகத்தில் சிறந்தது எதுவுமே இல்லை. அப்போ தாயினும் அப்படின்னு வரக்கூடிய பார்த்தீங்களா, அது உயர்வு சிறப்பு உண்மை. நல்லோரும் பாராட்டுவர் அப்படின்னா நல்லவர்கள் தான் உயர்வானவர்கள். அப்போ அங்கே வரக்கூடிய வந்து உயர் சிறப்பு உண்மைன்னு பேர். இது சிறப்பு உண்மை அப்படின்னா இழிவான பொருளை எல்லாம் ஓமையாக சொல்கிறது. இப்போது கம்பராமாயணத்தில் ராவணனை பார்த்து சீதையை ஒன்று சொல்லுவாள். அங்கணத்துள் அழுக்கு தின்னும் நரியோடு நான் வாழ்வதா, நாயனும் கடைபட்டோனே அப்படின்பா. அங்கே வரக்கூடிய வந்து இழிவான ஒரு பொருளால் தரக்கூடிய ஒரு உண்மை. அது அது இல்லைங்களா. நாயனும் கடைபட்டோனே அப்படின்னா நாயை விட நாயை போன்றவனே அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ அது இழிவு சிறப்புக்காக கொடுக்கக்கூடிய உண்மை. பன்றியும் தீண்டா பொருள் அப்படின்னா அதுவும் இழிவு சிறப்பு தான். ஏகார தேற்றம் அப்படின்னா ஏன்னா வந்து தெளிவு பொருளை வர்றது. இப்போ அவனே பாடினான்னா அவனே பாடினான், வேறு யாரும் பாடலை, அவனை தான் பாடினான். அப்போது மற்றவரிடமிருந்து இவனை தெளிவுபடுத்துவது இல்லையா, அவனே பாடினான்னா தெளிவுபடுத்தக்கூடிய ஏகாரம் தான் ஏகார தேற்றம்னு பேர். பிரிநிலை ஏகாரம் அப்படின்னா இப்போ மூவரில் இருவரே சிறந்தவர் அப்படின்னா மூவரிலிருந்து இந்த இருவரை பிரிந்து காட்டக்கூடிய ஏகாரம் என்பதனால இது பிரிநிலை ஏகாரம் அப்படின்னு பேர். இவ்வாறு இலக்கண குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதை போன்ற வார்த்தைகள் வருகிற போது சரியாக விடை எழுதி வெற்றி பெறுங்க. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.